காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஃப்ரம் மீடியா நெட்வொர்க்கிங் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேக கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி, ஒருவர் உயிரிழப்பு, 4 படுகாயம். சாவகச்சேரி நகரசபைக்கு புதிய உபதவிசாளர் தெரிவு. சுரேஷ் செல தொடர்பில் நீதிமன்றின் இன்றைய உத்தரவு. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழா. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் வெளியான தகவல். வெளிநாடொன்றில் குழந்தை பிறந்தால் தந்தையருக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. 400 ரூபாவை தாண்டும் டாலரின் மதிப்பு, அடுத்த சில வருடங்களில் நாடு திவாலாகிவிடும் என பகிரங்க எச்சரிக்கை. ஆஸ்திரேலியாவில் இலங்கை தமிழ் இளைஞனுக்கு சிறை தண்டனை. தொடர்பான விரிவான செய்திகள். திருக்கோவில் விநாயகபுரத்தில் முச்சக்கர வண்டி விபத்து, பெண்ணொருவர் உயிரிழப்பு. வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு விலகிய முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போக்குவரத்து போலீசாரால் முன்னெடுத்து வருகின்றனர். சாவகச்சேரி நகர சபையின் புதிய உபதவிசாளராக முத்துலிங்கம் கோகுல்ராஜ் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருதரப்பும் சம வாக்குகள் பெற்றதை தொடர்ந்து திருவுளச்சீட்டு மூலம் கோகுல்ராஜ் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். முன்னாள் உபதவிசாளரின் பதவி நீக்கப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற இந்த தெரிவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க மறுத்திருந்தது. முன்னாள் அரச புலனாய்வு சேவை தலைவர் சுரேஷ் செல தாக்கல் செய்த ரிட் மனு ஆகஸ்ட் 25 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான மேலதிக தகவல்கள் ஆகஸ்ட் 25 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 18வது பொது பட்டமளிப்பு விழா 3 நாட்கள் 9 அமர்வுகளாக வெற்றிகரமாக நிறைவடைந்தது. விழாவில் மொத்தம் 3398 மாணவர்கள் பட்டங்களை பெற்றுக்கொண்டதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இறுதி நாளில் மட்டும் 1010 பட்டதாரிகள் பட்டம் பெற்றதுடன் பல்வேறு பீடங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஜப்பானின் குமாமோட்டோ மாகாணத்தில் 7.1 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 1 மீட்டர் உயர அலைக்கான சுனாமி எச்சரிக்கையை ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. குமாமோட்டோ உள்ளிட்ட தெற்கு கியூசி பிராந்தியத்தின் பல மாகாணங்களுக்கு அவசர கால நிலநடுக்க எச்சரிக்கையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மின்னிசோட்டா மாநிலத்தில் அறிமுகமான சம்பளத்துடன் கூடிய குடும்ப விடுப்பு திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை 75,000 பேர் திட்டத்தின் பயனுக்கு ஒப்புதல் பெற்றுள்ள நிலையில் புதிய தந்தையர்களுக்கு இது குறிப்பிடத்தக்க நன்மையை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் நலன், உற்பத்தி திறன் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தும் இந்த திட்டத்திற்கு அமெரிக்கர்களில் 76% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மத்திய வங்கி டாலர்கள் வாங்குவதை தொடர்ந்தால் டாலரின் மதிப்பு ரூ.400 தாண்டும் அபாயம் இருப்பதாக உதய கம்மன்பில எச்சரித்துள்ளார். இதனால் ரூபாவின் மதிப்பு சரிந்து பொருட்களின் விலை மற்றும் வாழ்க்கை செலவு மேலும் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். 2027 முதல் வெளிநாட்டு கடன்களை செலுத்த அதிகளவு டாலர்கள் தேவைப்படுவதால் இந்த நிலை உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் ரயிலில் பயணி ஒருவரை கண்ணாடி போத்தலால் தாக்கிய இலங்கையருக்கு 3 மாதங்களுக்கும் குறைவான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 22 வயதான சரணீஸ் சிவகுமார் தாக்குதல் மற்றும் குழப்பம் விளைவித்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவரது தற்காப்பு வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த தாக்குதல் சம்பவம் ரயிலின் CCTV காட்சிகளில் பதிவாகி இருந்ததுடன் மற்றொரு குற்றவாளிக்கு ஏற்கனவே 10 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.